எல்லாருக்கும் வணக்கம். சரி, இப்போ நம்ம X2 ஆக்டிவ் இன்கம் பிளான் எப்படின்னு பார்ப்போம். ஜாயினிங் பேக்கேஜ் $45 நீங்க இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணிக்கணும். இந்த ப்ராஜெக்ட்ல டெக்ஸா காயின்ல தான் நீங்க ஜாயின் பண்ணணும். அப்போ இந்த டெக்ஸா காயின் எங்கெங்க வாங்கணும்? இந்த காயின் ஆல்ரெடி ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் ஆகி இருக்கும். அங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்தியன் மணில டெபாசிட் பண்ணிட்டு நீங்க டெக்ஸா காயின் வாங்கிக்கலாம். உங்ககிட்ட USDT இருந்தா டெக்ஸா காயினை நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த பிசினஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ $45 கட்டிட்டு நீங்க இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணும் பொழுது இந்த பிசினஸ்ல உங்களுக்கு 10 வகையான வருமானம் கிடைக்குங்க. அந்த 10 வகையான வருமானம் என்னென்ன? டைரக்ட் ரெஃபரல், ஸ்பான்சரிங் இன்கம், சில்வர் ராயல்டி, கோல்ட் ராயல்டி, பிளாட்டினம் ராயல்டி, டைமண்ட் ராயல்டி, இன்ஃபினிட்டி இன்கம், லைஃப் டைம் ராயல்டி, அப்கிரேட் இன்கம் மற்றும் ஃபியர் ஆஃப் லாஸ் போனஸ். இதுல இந்த ஃபியர் ஆஃப் லாஸ் போனஸ் அப்படிங்கிறது ஒரு புதுமையான விஷயம். இந்த 10 வகையான வருமானத்தை 100% டிஸ்ட்ரிபியூஷன்ல எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டைரக்ட் போனஸ் $12, ஸ்பான்சர் போனஸ் $3, சில்வர் ராயல்டி போனஸ் $2, கோல்ட் ராயல்டி போனஸ் $3, பிளாட்டினம் ராயல்டி போனஸ் $5, இன்ஃபினிட்டி டீம் போனஸ் $5, அப்கிரேட் பிளேஸ்மெண்ட் போனஸ் $10, ஃபியர் ஆஃப் லாஸ் போனஸ் $5, டோட்டல் $45. அதாவது 100% டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. இங்க முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, ஒரே ஒரு தடவை முதலும் கடைசியுமா $45 நீங்க பிசினஸ்ல ஜாயின் பண்ணிட்டு அதிக அளவிலான கிரிப்டோ கரன்சி சம்பாதிக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த டெக்ஸா கிரவுட் ப்ராஜெக்ட். இந்த டெக்ஸா கிரவுட் ப்ராஜெக்ட ரொம்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ரெஃபரல் போனஸ்க்காக நீங்க எத்தனை பேரை வேணும்னாலும் டைரக்டா சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு டைரக்ட் ரெஃபரலுக்கும் உங்களுக்கு $12 வருமானமா கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 6 பேரை சேர்த்திருக்கீங்க. 6 பேர் கிட்ட இருந்தும் $12 உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் கமிஷனா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வருமானம் ஸ்பான்சர் போனஸ் $3 நம்ம சொல்லி இருந்தோம் இல்லையா? அதுல உங்களுடைய இம்மீடியட் அப்ளைனுக்கு $2, அதுக்கப்புறமா அப்ளைன் ஸ்பான்சரோட இம்மீடியட் ஸ்பான்சருக்கு $1 கிடைக்கும். அதாவது ஸ்பான்சரிங் இன்கம் 2 பேருக்கு கிடைக்குங்க. உதாரணத்துக்கு நீங்க 6 பேரை சேர்த்தீங்கன்னா 6 $12 உங்களுக்கு கிடைக்கும். 6 × $2 உங்களுடைய டைரக்ட் ஸ்பான்சருக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா அந்த ஸ்பான்சரை சேர்த்த அப்ளைன் ஸ்பான்சருக்கு $6 கிடைக்கும். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயமே ஸ்பான்சரிங் இன்கம் ஃபார் 2 levels. அடுத்த வருமானம் சில்வர் ராயல்டி. எப்போ நீங்க 3 பேரை டைரக்டா சேர்க்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு $300 வருமானமா கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ஒவ்வொரு ஐடியில இருந்து $2 எடுத்து வச்சுக்கிட்டு, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் சேல்ஸ் ஆஃப் த டே இன்டூ $2 டிவைடட் பை நம்பர் ஆஃப் குவாலிஃபைட் சில்வர் ராயல்டி அச்சீவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மிட்நைட் 12 மணிக்கு சர்வர் டைம்ல கட் ஆஃப் பண்ணி எத்தனை பேர் குவாலிஃபைட் ஆகியிருக்கீங்களோ அத்தனை பேருக்கு ஈக்குவல் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளவு வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸிமம் $300 வரைக்கும் உங்களுக்கு இந்த வருமானம் கொடுப்பாங்க. ஸோ சில்வர் ராயல்டி அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 டைரக்ட் ரெஃபரல் பண்ணிட்டு $300 நீங்க சம்பாதிக்கலாம். அதுக்கடுத்து 5 பேரை நீங்க டைரக்டா சேர்த்தீங்கன்னா உங்க பேர் கோல்ட் ராயல்டி அச்சீவர் ஆகிடும். ஒவ்வொரு ஐடிக்கும் $3 எடுத்து வச்சுக்கிட்டு மொத்தமா உங்களுக்கு $500 வர வரைக்கும் டெய்லியும் ராயல்டி வந்துகிட்டே இருக்கும். இங்க 5 டைரக்ட் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குள்ளயும் ஒரு சந்தேகம் வரும். அது என்னன்னா, ஏற்கனவே நான் 3 பேரை சேர்த்திருக்கேன், அப்போ மறுபடியும் 5 பேரை சேர்க்கணுமா? கிடையாதுங்க. ஏற்கனவே 3 பேரை நீங்க சேர்த்திருக்கீங்க, பிளஸ் 2 பேரை சேர்த்துட்டாலே 5 டைரக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சோ 5 டைரக்ட் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு கோல்ட் ராயல்டி கிடைக்கும். எஸ், சில்வர் ராயல்ட்டியும் கிடைக்கும், கோல்ட் ராயல்ட்டியும் கிடைக்கும் அப்படின்னு தான் நீங்க புரிஞ்சுக்கணும். சோ அங்க ஒரு $300 இங்க ஒரு $500 கிடைக்கும். அடுத்து பிளாட்டினம் ராயல்டி. பிளாட்டினம் ராயல்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 பேரை நீங்க டைரக்டா சேர்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐடியில இருந்தும் $5 எடுத்து வச்சுக்கிட்டு அதுல இருந்து உங்களுக்கு $1000 வர வரைக்கும் உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல பிளாட்டினம் ராயல்டி கூட உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 10 பேரும் சேர்க்கிறதுனால உங்களுக்கு மொத்தமா 3 ராயல்டி சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதாவது சில்வர் ராயல்டியில $300, கோல்ட் ராயல்டியில $500, பிளாட்டினம் ராயல்டியில $1000, ஆக மொத்தம் $1800 கிடைக்கும். அதுக்கடுத்து ரொம்ப ஆச்சரியமான வருமானம். அதாவது அந்த வருமானத்துக்கு பெயரே இன்ஃபினிட்டிவ் டீம் போனஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இன்ஃபினிட்டி டீம் போனஸ் அப்படின்னா என்னங்க? நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, நீங்க ஒரு 4 பேர் சேர்த்தீங்கன்னா
இந்த 4 பேர்ல முதல் 2 பேர் வந்து ஸ்டார்ட் அப் டீம்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். அதுக்கடுத்து 3வதுல இருந்து நீங்க எத்தனை பேரை சேர்த்தாலும் இன்ஃபினிட்டி டீம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இந்த ஸ்டார்ட் அப் டீமுக்கும் இன்ஃபினிட்டிவ் டீமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சேர்த்த 2 பேர், முதல்ல சேர்க்கிற 2 பேரும் ஸ்டார்ட் அப் டீம் பண்ணினா உங்களுக்கு இந்த பிசினஸ்க்கு யார் கொண்டு வந்தாங்களோ அந்த ஸ்பான்சருக்கு வருமானமா கன்வெர்ட் ஆகிடும். சோ இப்போ நீங்க கொண்டு வந்த சி அப்படிங்கிற 3வது நபர் கீழே நடக்கிற முதல் 2 பேர் உங்களுக்கு வருமானமா மாறுவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. 4 பேரை இப்போ நீங்க சேர்த்திருக்கீங்க. 2 பேர் உங்க அப்ளைனுக்கு வருமானமா போயிடும். 3வதுல இருந்து நீங்க எத்தனை பேரை சேர்த்தாலும் அத்தனை பேருமே உங்களுக்கு வருமானம் கொடுக்கிற ஸ்ட்ரக்சரா உங்களுக்கு மாறுவாங்க. இன்னும் கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு 50 பேரை நீங்க டைரக்டா சேர்த்தீங்கன்னா 2 பேர் உங்க அப்ளைனுக்கு வருமானமா போயிடும். மீதி இருக்கிற 48 டைரக்ட், அதுக்கு கீழே நடக்கிற எல்லா ஃபர்ஸ்ட் 2 பேருமே உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய டீமா மாறும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணுங்க. சோ இப்போ இந்த டயக்ராம் உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். நீங்க சேர்த்த முதல் 2 பேரை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். நீங்க சேர்த்த 6 பேர் கீழே ஃபர்ஸ்ட் 2 பேரும் சேரும்போது, அதாவது A1 B1 சேரும்போது உங்களுக்கு ஒவ்வொரு நபருக்கும் $5 உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேரும் இருக்காங்க, 2வது லெவல்ல 4 பேர் இருக்காங்க, 3வது லெவல்ல 8 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஐடியில கீழே நடக்கிற எல்லா ஏபிக்கும் $5, அந்த $5 உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு எப்படி சீல $5 வந்துச்சோ அவங்க கீழே நடந்த முதல் 2 பேருக்கும் உங்களுக்கு $5 கிடைச்சதோ அதே மாதிரிதான் டீலையும் கிடைக்கும். 2, 4, 8, 16 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இன்ஃபினிட்டி லெவல்ல அன்லிமிட்டெட் டெப்த்தும் அன்லிமிட்டெட் வித்தும் போய்கிட்டே இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வருமானம் அப்படின்னு இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்க 4 பேரை சேர்த்திருக்கீங்க. இந்த 4 பேர்ல முதல் 2 பேர் ஸ்டார்ட் அப் டீம், அதுக்கடுத்து சி அண்ட் டி இவங்க இன்ஃபினிட்டிவ் டீமா இருப்பாங்க. சரி, முதல் 2 பேரையும் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். நீங்க சேர்த்த 3வது நபர், அதாவது சி, 3 பேரை சேர்த்திருப்பாங்க. அந்த 3 பேர்ல ஃபர்ஸ்ட் ஏபி உங்களுக்கு $5 கிடைக்கும். இதுதாங்க நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே. இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு புரிய கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ மறுபடியும் ஒரு 2-3 தடவை பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு சேர்த்த சி, அதுக்கு கீழே வந்த ஏ அண்ட் பி அவங்களும் 3 பேரும் சேர்க்கிறாங்க. அவங்க கீழே நடந்த ஏபி அண்ட் ஏபி உங்களுக்கு வருமானம் வரும். டீல நடந்த ஏபிக்கு கூட உங்களுக்கு வருமானம் வரும். அதுக்கடுத்து எல்லா ஏபி அண்ட் ஏபி பார்த்தீங்கன்னா அவங்க கீழே 3 பேர் சேர்க்கிறாங்க. ஏன் 3 பேரா சேர்க்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க 3 பேரை டைரக்டா சேர்த்தா உங்களுக்கு சில்வர் ராயல்டில $300 கிடைக்குது. அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தானே. அதனால எல்லாருமே 3 பேரை சேர்ப்பாங்க அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எங்க ஏபி நடந்தாலும் எல்லா ஏபிக்கும் $5 உங்களுக்கு வருமானம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். சோ எங்கெல்லாம் ஏபி ஐடி விழுதோ அங்கெல்லாம் ஒவ்வொரு $5 தனித்தனியா கிடைக்கும் அப்படின்னும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ இந்த இன்ஃபினிட்டிவ் போனஸ்ல ஒரு ப்ராஜெக்ட்ல எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மறுபடியும் நான் அடுத்த ஸ்ட்ரக்சரை காமிக்கிறேன் பாருங்க. 2, 4, 6 பேர் நீங்க டைரக்டா சேர்த்திருக்கீங்க. படத்துல உள்ள 2 பேர் இருக்காங்க. சோ 4, 8, 16, 32, 64, 128, 256, 286, 212, 1024 ஆக மொத்தம் 10 லெவல்ல 2046 மெம்பர்ஸ் உங்க கீழே டோட்டலா வந்திருப்பாங்க. சோ எல்லா ஐடியில இருந்தும் உங்களுக்கு $5 வந்துகிட்டே இருக்குங்க. 2, 3, 4, 5, 10, 20 இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய வருமானம் கிடைக்கும். அதோடைய டோட்டல் பார்த்தீங்கன்னா $10,210 உங்களுக்கு வருமானமா கிடைக்கும். இந்த $10,210 அப்படிங்கிறது நம்ம இந்தியன் ருபீஸ்ல 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வருமானமா கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்க உங்களுடைய 3வது மெம்பர் சி அப்படின்ற மெம்பரை சேர்த்திருக்கீங்க. அவருக்கு கீழே 10 லெவல்ல டீம் போயிட்டு இருக்கு. அதுக்கு மேலையும் இன்ஃபினிட்டிவ் டீம் போகும். ஆனா நம்ம 10 லெவல்ல பார்த்த கணக்கு வரைக்கும் 10 லட்சம் ரூபாய் வருமானம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க சேர்க்கிற ஒருத்தர் சி மற்றும் டி மூலமா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் இன்னும் கொஞ்சம் கவனமா பார்க்கணுங்கிறது தான் அர்த்தம்.
நீங்க சேர்த்த சீக்கு உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு, அதாவது $10,000 கிடைச்சிருக்கு. அதே மாதிரிதான் டி, அதே மாதிரிதான் இ, அதே மாதிரிதான் எஃப் அப்படின்னு அன்லிமிட்டடா நீங்க எத்தனை பேரை டைரக்டா சேர்த்தாலும் அத்தனை பேர் மூலமா ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து நமக்கு 10 லட்சம் ரூபாய் வரும் அப்படின்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு 4 பேரை சேர்த்தீங்கன்னா $40,920 உங்களுக்கு வருமானமா கிடைக்குங்க. அதாவது 40 லட்சம் ரூபாய் இந்தியன் மதிப்புல. அப்படி ஒரு 10 பேரை நீங்க டைரக்டா சேர்த்தா 1 கோடி வரைக்கும் நீங்க இந்த இன்ஃபினிட்டிவ் போனஸ் மட்டுமே சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து அப்கிரேட் பிளேஸ்மெண்ட் போனஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த அப்கிரேட் பிளேஸ்மெண்ட் போனஸ்ல நம்ம ஒரு நெட்வொர்க் பிசினஸ்ல ஜாயின் பண்ணிட்டு நம்ம சேர்த்த ஒரு டவுன்லைன் மெம்பருக்கு ஒரு சின்ன நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தா கூட அவங்க அடுத்த பிசினஸ்ல நம்ம கூட சேர மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனா இந்த பிசினஸ்ல என்னன்னா, நீங்க ஒருத்தர் இந்த பிசினஸ்ல உங்க கீழே ஒரு தடவை சேர்த்துட்டீங்க அப்படின்னா அவர் 12 பிசினஸ்ல அப்கிரேட் பண்ணி பிசினஸ்ல என்ட்ரி ஃபீஸ் அமௌண்ட் கட்டிட்டே இருப்பாரு. அதுதான் இந்த பிசினஸ் உடைய ஒரு முக்கியமான விஷயம். அப்கிரேட் பிளேஸ்மெண்ட் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி பிளேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஃபோர்ஸ்ட் 2 மேட்ரிக்ஸ் 12 லெவல்ஸ் 12 ஸ்லாட் அப்கிரேட் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ்டு 2 மேட்ரிக்ஸ் என்னங்க, நீங்க 10 பேரை சேர்த்தா கூட எப்படி ஃபில் ஆகும்? 2, 4, 8, 16, 32ன்னு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஃபில்லிங் ஆகும். 12 லெவல்ல 12 ஸ்லாட் அப்கிரேட் ஆகுற மாதிரி ஃபில் ஆகும். அப்படின்னா நீங்க ஒருத்தரை ஒரு பிசினஸ்ல சேர்த்தீங்கன்னா அவரு உங்களுக்கு 12 பிசினஸ்ல சேர்த்த மாதிரி அர்த்தம். நீங்க சேர்த்த பிசினஸ் உங்களுக்கு ஒரு தடவை டைரக்ட் ரெஃபரல் கமிஷன் வரும். அதே மாதிரி அவர் 12 பிசினஸ்ல அப்கிரேட் பண்ணும் பொழுதும் மறுபடியும் உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பிளேஸ்மெண்ட் போனஸ்னு சொல்லிட்டு ஒரு 40% தரும். இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா பிளேஸ்மெண்ட். பொதுவா உங்க கீழே ஒரு டீம் வரும்போது நம்ம டைரக்டா சேர்த்துக்கிறதுக்காக காசு கொடுப்பாங்க. டீம்ல வந்தா சின்ன சின்ன காசு தான் தருவாங்க அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட்ல பிளான்ஸ் இருக்கு. ஆனா இங்க பிளேஸ்மெண்ட் போனஸ் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க. அது இல்லாம லெவல் இன்கம் 12% தராங்க. ஒவ்வொரு லெவலுக்கும் ஒரு பெர்சன்டேஜ் கணக்கு பண்ணி அதுக்கப்புறம் இதுல ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. ரீஃபண்ட் அலோகேஷன் அப்படின்னு ஒரு 9% எடுத்து வைக்கிறாங்க. அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் சேர்த்து 100% டிஸ்ட்ரிபியூஷன் பிளான் ஆகுதுங்க. இந்த அப்கிரேட் பிளேஸ்மெண்ட் போனஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அப்கிரேட் போனஸை நீங்க சம்பாதிக்கிற வருமானத்துல 25% டிடக்ட் பண்ணி ரியல் டைம்ல உங்களுக்கு ஆட்டோ அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த பேக்கேஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அப்கிரேட் ஆகிற மாதிரியே ஒரு சிஸ்டம் இங்க பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாவே நமக்கு ஒரு காசு வந்துச்சுன்னா வந்த உடனே அதை செலவு பண்ணணும்னு தான் நினைப்போம். செலவு பண்றோம்னு நினைக்கிறோமோ இல்லையோ நமக்கு காசு வர்றதுக்கு முன்னாடியே செலவு வந்து நிக்குது. சோ அதனால ஒரு பிரஷர்ல எடுத்து செலவு பண்ணிடுவோம். மறுபடியும் காசு போடணும்னா நம்ம யோசிக்கிறோம். அதனால ஆட்டோ அப்கிரேட் வாலெட் கனெக்ட் பண்ணி அதுல உங்களுடைய அப்கிரேட் இன்கம்ல ஒரு 25% ஆட்டோமேட்டிக்கா டிடக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா 12 ஸ்லாட்டும் அப்கிரேட் ஆக மாதிரி நம்ம ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கோம். இந்த 12 ஸ்லாட் உட்பட மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $40,000 வருங்க. $45 உள்ள வந்த நீங்க 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பாதிச்சு மறுபடியும் மறு முதலீடு செய்யற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பு இந்த பிசினஸ்ல நம்ம ஏற்படுத்தி கொடுத்துடுறோம். இந்த அப்கிரேட் பிளேஸ்மெண்ட் போனஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க கீழே இருக்கிற இந்த ஸ்லைட்ல பாருங்க, பக்கத்துல $10 வந்திருக்கு இல்லையா? $10 அப்படிங்கிறது உங்களுடைய முதல் அப்கிரேட். இந்த பிளான்ல $45 அப்புறமா நீங்க கற்ற $45லயே இந்த $10 நம்ம அப்கிரேட் பண்ணியே கொடுக்கிறோம். அது உங்களுடைய முதல் அப்ளைன் லீடருக்கு அதுல 40% $4 கமிஷனா போகுதுங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது பேக்கேஜ் $20ல $8 ரெண்டாவது அப்ளைனுக்கு போகுது. $40ல $16 மூணாவது அப்ளைனுக்கு போகுது. $80ல நாலாவது அப்ளைனுக்கு $32 போகுது. $160ல அஞ்சாவது அப்ளைனுக்கு $64 போகுது. இது இல்லாம மொத்தம் இன்னொரு 6 அப்கிரேட் பிளானும் இருக்கு. மொத்தம் 12 ஸ்லாட் நம்ம அப்கிரேட் பண்ணுவோம். இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், நான் கற்ற காசு எல்லாமே மேல மேல போகுதே தவிர எனக்கு எப்ப காசு வரும் அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி உங்களுக்குள்ள வரும்.
அந்த கேள்விக்கான பதில் இங்க நீங்க கீழே அந்த லெஃப்ட்ல பாக்குற இமேஜ்ல நீங்க கீழே இருக்கீங்க, ரைட்ல பாக்குற இமேஜ்ல நீங்க மேல இருக்கீங்க. இப்போ நீங்க கற்ற காசு உங்க மேல இருக்கிற 12 பேருக்கு வந்துருச்சு. பிளேஸ்மெண்ட் போனஸ 40% பிரிச்சு தராங்க. உங்க கீழே நடக்கிற 12 லெவலுக்கு பிளேஸ்மெண்ட் போனஸ் உங்களுக்கே கிடைக்குது. அது எப்படி கிடைக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நீங்க உங்களுக்கு படத்துல இருக்கிற 2 பேர் இருக்காங்க. 2, 4, 8, 16, 32, 64 அந்த மாதிரி இருக்காங்க. சோ இந்த 2 பேரும் முதல் 2 மெம்பர்ஸ் $10 கட்டும்போது உங்களுக்கு 40%, 4, 4, $8 உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவதுல உள்ள 4 பேர் இருக்காங்க. $20 கட்டும்போது $32 கிடைக்கும். மூணாவதுல உள்ள 8 பேர் இருக்காங்க. அவங்க $40 கட்டும்போது $128 உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி 4வது லெவல், 5வது லெவல், 6வது லெவல்ல உங்களுக்கு ஒரு பெரிய வருமானமா $2048, அதுக்கப்புறமா $8100, இந்த மாதிரி 6 லெவல்ல 2, 4, 8, 16, 32, 64 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். சோ அதுக்கடுத்து 7ல இருந்து 12 லெவல் வரைக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு வருமானமா கிடைச்சிட்டு இருக்கும். பெரிய அமௌண்ட் எப்படின்னு அழகா ஒரு டேபிள் மூலமா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லியிருக்கும். ஸ்லாட் 1, 2, 3, 4, 8, 12 வரைக்கும் நம்ம ஸ்லாட் போட்டிருக்கோம். அந்த ஸ்லாட்ல 10, 20, 40, 80, 160 அதே மாதிரி போட்டிருக்கும். அதுல உங்களுக்கு எவ்வளவு கலெக்ஷன் ஆகிருக்கு, எவ்வளவு உங்களுடைய 40% அப்படின்னு போட்டிருக்கும். அதோடைய டோட்டல் பார்த்தீங்கன்னா இந்த $8, $32, $2048 அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் டோட்டல் பண்ணினா எவ்வளவுன்னு பாருங்க. 4,47,30,040 உங்களுக்கு வருமானமா கிடைச்சிருக்கு. இந்த 12 ஸ்லாட் அப்கிரேட்ல நீங்க மொத்தமா கட்டியிருக்க காசு பார்த்தீங்கன்னா $40,950. நீங்க ரீஇன்வெஸ்ட்மெண்டா இந்த பிசினஸ்ல நீங்க கட்டியிருப்பீங்க. அதோட மொத்த வருமானம் பார்த்தீங்கன்னா $400 கோடி. 400 கோடி ரூபாய் அப்படின்றது 12 லெவல்ல 12 ஸ்லாட். 100% அப்கிரேட் நடந்தா உங்களுக்கு 400 கோடி வருமானம் கிடைக்கும். 50% நடந்தா 200 கோடி வருமானம் கிடைக்கும். 10% நடந்தா 40 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும். 1% நடந்தா கூட 4 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும். இதுதான் இதோடைய ப்ரொஜெக்ஷன். இங்க நீங்க நம்ப வேண்டிய விஷயம், 1% நடந்தா கூட 4 கோடி ரூபாய் நம்ம ஈஸியா சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோட வந்தீங்கன்னா நிச்சயமா அதுக்கு மேல 10%, 20%, 50% கூட சம்பாதிக்கிற வாய்ப்பு இந்த பிசினஸ்ல உங்களுக்கு கொடுத்திருக்கோம். 8வது வருமானம் டைமண்ட் ராயல்டி அப்படின்னு ஒரு ராயல்டி இருக்குங்க. இந்த டைமண்ட் ராயல்டி என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சில்வர், கோல்ட், பிளாட்டினம். இப்போ டைமண்ட் ராயல்டிய பாக்குறோம். இந்த டைமண்ட் ராயல்டி என்னன்னா 5 ஸ்லாட் நம்ம அப்கிரேட் பண்ணணும்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? சோ இந்த பிசினஸ்ல மொத்தம் 12 ஸ்லாட் இருக்கு. அதுல நீங்க 5 ஸ்லாட் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க டைமண்ட் ராயல்டி அச்சீவர். உங்களுக்கு $5 எடுத்து வச்சு அதுல இருந்து ஒரு ஈக்குவல் ஷேர் டெய்லி பிரிச்சு கொடுக்கறாங்க. எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்கன்னா $3200 வரைக்கும் உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு ஒரு ஷேர் அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். இந்த 3200 நீங்க டோட்டல் பண்ணீங்கன்னா ஏற்கனவே 300 பிளஸ் 500 பிளஸ் 1000 பிளஸ் இந்த 3200 சேர்த்தீங்கன்னா $5000 வரைக்கும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். $5000 5 லட்சம் ரூபாய். நம்ம ஜாயின் பண்ணிட்டு 10 பேரை சேர்த்து விட்டு 5 பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வருமானம் நிச்சயமா உண்டு அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த டைமண்ட் ராயல்டி எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சோ இப்போ நீங்க ஜாயின் பண்ணிட்டு ஒரு 4 பேரை சேர்த்திருக்கீங்க. நம்ம ஏற்கனவே AB ஸ்டார்ட் அப் டீம் இருக்குன்னு பார்த்துட்டோம். நீங்க சேர்க்கிற C அதோட $5 டைமண்ட் ராயல் பூலுக்கு போகும். அப்புறமா நீங்க எத்தனை பேரை சேர்த்தாலும், உதாரணத்துக்கு நீங்க 50 பேரை சேர்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பேரை தவிர்த்து CDEF எல்லா 48 ஐடியோட $5 டைமண்ட் ராயல்டிக்கு தான் போகுது. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அது கீழே நடக்கிற C, A கீழே நடக்கிற C, B கீழே நடக்கிற C, அதுக்கப்புறம் எங்கெல்லாம் C நடக்குதோ அந்த CDE உடைய C எங்கெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அந்த எல்லா $5 டைமண்ட் ராயல்டி பூல்ல சேர்ந்து நமக்கு டைமண்ட் ராயல்டியா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது.
இது ஒரு பெரிய காசுங்கிறத இங்க டீடைல்டா கொடுத்திருக்கோம். ஏ பி சி டில ஃபர்ஸ்ட் 2 பேர் ஸ்டார்ட் அப் டீமாகவும், அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டிவ்ல 2 பேரும், அங்கிருந்து உங்களுடைய ஏபில இருந்து $5 ஸ்பான்சருக்கு போகுதுங்க. சிடில நடந்துக்கிற எல்லா $5 டைமண்ட் ராயல்டி பூலுக்கு போகுது. அதை யாருக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா 5 ஸ்லாட்டை அப்கிரேட் பண்ற டைமண்ட் ராயல்டி அச்சீவருக்கு வருமானமா போயிட்டு இருக்கும். சோ இந்த டைமண்ட் ராயல்டி 5 ஸ்லாட் நீங்க அப்கிரேட் பண்ண எவ்வளவு கட்டணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10, 20, 40, 80, 160 டோட்டலா $310 டைமண்ட் ராயல்டிக்காக நீங்க கட்டியிருப்பீங்க. அடுத்து லைஃப் டைம் ராயல்டி அப்படின்னு ஒரு சூப்பரான வருமானம் இங்க கொடுக்கறோம். லைஃப் டைம் ராயல்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க ஒரு மெம்பரை டைரக்டா சேர்த்திருக்கீங்கன்னா, நீங்க சேர்த்த மெம்பர் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறாரோ அதுல 10% கம்பெனியே டிடக்ட் பண்ணி ஸ்பான்சர் பண்ணினா உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லா கொடுக்கறாங்க. நீங்க டைரக்டா சேர்த்த எல்லா மெம்பர்ஸ் சம்பாதிக்கிற மொத்த வருமானத்துல உங்களுக்கு 10% கிடைக்கும். அப்படின்னா யோசிச்சு பாத்துக்கோங்க, ஒரு 50 பேரை நீங்க டைரக்டா சேர்த்தா என்ன நடக்கும்? 100 பேரை டைரக்டா சேர்த்தா என்ன நடக்கும்? சரியான புரிதலுக்காக நீங்க டைரக்டா சேர்த்த ஒரு 10 பேர் ஒரு 10 கோடி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அதோடைய 10% ஆன ₹1 கோடி உங்களுக்கு நீங்க டைரக்டா சேர்த்ததுனால மட்டுமே கிடைச்சிருக்கும். இதுக்கு பேரு தான் லைஃப் டைம் ராயல்டி. ஓகே, அடுத்து இந்த ஃபியர் ஆஃப் லாஸ் போனஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு வருமானங்க. இந்த பிசினஸ் பிளான் ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம சொல்லியிருப்போம், இதுவரைக்கும் கேட்டிராத கண்டிராத ஒரு பிசினஸ் பிளான் தான் இந்த டெக்ஸா கிரவுட் பிளான் இருக்கும் அப்படின்னு. அதுல ஃபியர் ஆஃப் லாஸ் போனஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசினஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு 90 நாள்ல நீங்க முதலீடு போட்ட $45 உங்களால சம்பாதிக்க முடியலன்னா உங்களுடைய $45 உங்களுக்கு ரீஃபண்ட் பாலிசி மூலமா ரிட்டர்ன் பண்றாங்க. அது எப்படி? டெய்லியும் $1 கணக்கு பண்ணி $45 கொடுத்துடுவாங்க. உதாரணத்துக்கு இந்த பிசினஸ்ல நீங்க ஜாயின் பண்ண 90 நாள்ல $25 நீங்க சம்பாதிச்சு இருந்தீங்க அப்படின்னா, மீதி பாக்கி இருக்கிற $20 டெய்லியும் $1 கணக்கு பண்ணி 20 நாள்ல உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுடைய முதலீடு உங்களுக்கு சேஃபா ரிட்டர்ன் பண்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் உருவாக்கி இருக்காங்க. இதுதான் ஃபியர் ஆஃப் லாஸ் போனஸ்.